அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபேஷன் கார்னர் நடத்தும் தினமும் ஓர் பயான் நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பான சொந்தங்களே, இன்று தொகுப்பு 2ஆக சஹாபாக்கள் வரலாறுல இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சஹாபியுடைய பேர் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய இயற்பெயர் பார்த்தோன்னா காலித் இப்னு சையத். ஆனால் உலகம் அவரை அபு அய்யூப் அல் அன்சாரி என்ற பெயரில் தான் அறிகிறது. அன்பானவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் ஏன் படிக்க வேண்டும்? ஏனென்றால் அவங்கள வெறும் வரலாற்று புத்தகங்கள் வாழ்ந்த மனிதர்கள் மட்டும் இல்லை, அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடன் வாழ்ந்தவங்க, அவங்க ஈமானை நேரில் பார்த்தவங்க, அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டவங்க, அவங்க இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவங்க. அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கும்போது நம்முடைய ஈமானையும் நாம் பரிசோதித்து கொள்ள வேண்டும். அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனாவில் சேர்ந்த அன்சாரிகளில் ஒருவராக இருந்தாங்க. அன்சார் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்தவர்கள். மக்காவிலிருந்து முஹாஜிர்கள் மதீனாவிற்கு வந்தபோது அன்சார்கள் தங்களுடைய வீடுகளில் திறந்தாங்க, தங்களுடைய செல்வத்தை பகிர்ந்தாங்க, தங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்தாங்க. அந்த மகத்தான அன்சாரிகளில் ஒருவர் தான் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அவர் 2வது அஹாபா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவரில் இவரும் ஒருவர். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடியே அவங்களுடன் தன்னுடைய உறவை ஏற்படுத்தி கொண்டவங்க. அன்பானவர்களே, ஹிஜ்ரத் அது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. மக்காவில் பல வருடங்கள் துன்புறுத்தப்பட்ட பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிற்கு வந்தாங்க. மதீனாவின் மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருடைய கண்கள்லேயும் மதீனாவை நோக்கி பாதையில் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறிச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிற்குள்ளே வந்துறாங்க. ஒவ்வொருவரும் ஆசைப்பட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் எங்கள் வீட்டில் தங்குங்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, என் ஒட்டகத்தை விட்டு விடுங்கள், அது எங்கும் செல்லும்படி கட்டளையிடுகிறதோ அங்கேயே அமரும். ஒட்டகம் நகர்ந்தது, மக்கள் அதன் பின்னால் நகர்ந்தார்கள். இறுதியில் அந்த ஒட்டகம் ஒரு இடத்தில் அமர்ந்தது. அந்த இடத்திற்கு அருகில் இருந்த வீடு அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீடு. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, ஒரு வீட்டிற்கு விருந்தினராக யார் வந்திருக்கிறார்கள் தெரியுமா? உலகத்திற்கே இரக்கமாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த விருந்தோம்பலின் பாக்கியம் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கிடைச்சிச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வீட்டில் தான் தங்கினாங்க. அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டினுடைய மேல் தரத்தில் இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கீழ்த்தளத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அன்று இரவு அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் தூக்கம் வரவே இல்லை. அவங்க நினைத்தாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கீழே இருக்கிறாங்க, நாம் அவருக்கு மேலே இருக்கிறோம், இது எவ்வளவு பெரிய மரியாதை குறைவு அப்படின்னு அவங்க ஓரமாக சென்று இரவு கழித்ததாக ஷஹீஹ் முஸ்லீமில் வரும் அறிவிப்பு அறிவிக்கிறது. பிறகு அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தங்களுடைய கவலையை தெரிவிக்கிறாங்க. இது நமக்கு என்ன காட்டுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அவங்களுக்கு இருந்த மரியாதை எவ்வளவு ஆழமானதுங்கிறத காட்டும். இன்றைக்கி நான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த அன்பு நம்முடைய தொழுகையில் இருக்கிறதா? நம்முடைய நடத்தையில் இருக்கிறதா? நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்முடைய வியாபாரத்தில் இருக்கிறதா? நம்முடைய பேச்சில் இருக்கிறதா? அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அன்பானவர்களே, அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் தங்க வைத்த சஹாபி என்ற அளவில் தான் நினைத்து கொள்கிறாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கை அதை விட பெரியது. அவர் ஒரு முஜாஹித். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல போரில் கலந்து கொண்டாங்க. பத்ரு, உஹது, கண்டக் மற்றும் பல போர்களில் அவங்க கலந்து கொண்டதாக வாழ்க்கை வரலாற்றில் ஆதாரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் பகலில் போர்க்களத்துலேயும் இரவில் தொழுகையிலையும் இப்படியே அவர் அல்லாஹ்வுடைய தொழுகையிலையும் இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க
அறிவிக்கப்படும் ஒரு முக்கியமான வசனம் சூரத்துல் பஹரால 195வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. என்னதுன்னா தொடர்புடையதாக இருக்குது. அல்லாஹ் கூறுகிறான், உங்கள் கைகளால் உங்களை நீங்களே அழிவில் தள்ளாதீர்கள். சில இந்த வசனத்தை அல்லாஹ்வின் பாதையில் செல்வது ஆபத்து, அதனால் போருக்கு செல்லாமல் இருப்பது தான் பாதுகாப்பு என்று தவறாக புரிந்து கொள்கிறாங்க. ஆனால் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதன் பொருள் வேறு என்னங்கிறத விளக்கியதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. முஸ்லீம்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவதை தடுத்துவிட்டு தங்களுடைய செல்வம், தோட்டம், வியாபாரம், உலக வாழ்க்கை இவற்றிலேயே மூழ்கி விடுவதுதான் தங்களை தாங்களே அழிவில் தள்ளுவது என்று அவர் விளக்கியதாக அறிவிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இது இன்று நமக்கு ஒரு சிறிய எச்சரிக்கை. பணம் தேவை, வீடு தேவை, வியாபாரம் தேவை, குடும்பம் தேவை. ஆனால் இவை எல்லாம் நம்முடைய கையில் இருக்க வேண்டும், நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, காலம் நகர்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாங்க. அந்த செய்தி சஹாபாக்களுடைய இதயங்களையே உடைச்சிருச்சு. அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அது அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருந்துச்சு. ஆனால் அவங்க இஸ்லாமிய பயணம் முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மறைவுக்கு பிறகும் அவங்க இஸ்லாத்திற்காக தொடர்ந்து உழைத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய காலம், உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய காலம், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய காலம், அலி ரலியல்லாஹு அவங்களுடைய காலம் என்று இஸ்லாமிய வரலாற்றின் பல முக்கிய காலகட்டத்தில் அவங்க தொடர்ந்து வாழ்க்கை தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. அன்பானவர்களே, மனிதன் இளமையாக இருக்கும்போது நான் இதை செய்வேன் என்று சொல்வான். ஆனால் வயது ஆக ஆக உடல் பலவீனமாகும், கால் வலிக்கும், கண் பார்வை குறையும், உடல் சோர்வடையும். ஆனால் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஈமான்ல அந்த சோர்வு வரவே இல்லை. அவருடைய உடல் வயதானுச்சு, ஆனால் அவரது லட்சியம் வயதாகவில்லை. அவருடைய வாள் முதுமையடையவில்லை. அவருடைய அல்லாஹ்வின் பாதை செல்லும் ஆசை குறையவில்லை. இறுதியில் அவருடைய வயது 80 தாண்டி இருந்த போதும் முஸ்லீம் படையுடன் கான்ஸ்டான்டினோப்பிள் நோக்கி சென்றார் என்று வரலாற்று ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. அன்பானவர்களே, 80 வயது, நாம் 80 வயதை நினைத்து பாருங்கள். அந்த வயதில் ஒருவர் வீட்டில் ஓய்வெடுக்கலாம், பேர குழந்தைகளோடு இருக்கலாம், உடல் நலத்தை பார்த்து கொள்ளலாம். ஆனால் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வின் பாதையில் பயணம் செஞ்சாங்க. அவருடைய இதயத்தில் இருந்த ஆசை, என் வாழ்க்கையின் கடைசி மூச்சும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும் என்பதுதான். கான்ஸ்டான்டினோப்பிள் முற்றுகையின் போது அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உடல்நல குறைவால் மிகவும் பலவீனம் அடைந்தாங்க. தனது மரணம் நெருங்கிவிடத்தை உணர்ந்தாங்க. அப்போது படைத்தளபதி ஒருவரிடம் வேண்டுகோள் வைக்கிறாங்க, நான் இறந்து விட்டால் என்னை எதிரிகளின் நிலத்தில் முடிந்தவரை முன்னால் கொண்டு சென்று அடக்கம் செய்யுங்கள். நான் இறந்து விட்டேனா என்னுடைய எதிரிகளுடைய நிலத்தில் முடிந்தவரை முன்னால் கொண்டு சென்று அடக்கம் செய்யுங்கள். அவருடைய விருப்பம் நிறைவேறப்பட்டது என்று வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. அவர் கான்ஸ்டான்டினோப்பிள் அருகே அடக்கம் செய்யப்பட்டார். அவர் மரணம் சுமார் 52 ஹிஜ்ரி என்று ஒரு வரலாற்று ஆதாரம் குறிக்கப்படுகிறது. மரண ஆண்டில் அறிஞர்களுக்கிடையே வேறுபட்ட பதிவுகளும் உள்ளன. அன்பான சொந்தங்களே, அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை பார்த்தா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. அவர் வாழ்ந்தது அல்லாஹ்வுக்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்தபோது தன்னுடைய வீட்டை திறந்தார். இஸ்லாத்திற்காக அழைப்பு வந்தபோது தன்னுடைய உயிரை திறந்தார். போர்க்களம் வந்தபோது தன்னுடைய வாளை திறந்தார். முதுமை வந்தபோது தன்னுடைய மனதை தளர விடவில்லை. இறப்பு வந்தபோது அல்லாஹ்வை சந்திக்க தயாராக இருந்தார். அன்பான சொந்தங்களே, அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்க்கையிலிருந்து நாம் குறைந்தது 5 விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்க வேண்டும். வாயால் மட்டுமல்ல, அவங்களுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழ வேண்டும். 2வது, விருந்தோம்பல் செய்ய வேண்டும். நம்முடைய வீட்டுக்கு ஒருவர் வந்தால் அவரை சுமையாக நினைக்காமல் அல்லாஹ்வின் அருளாக நினைக்க வேண்டும். 3, ஈமானுக்காக தியாகம் செய்ய வேண்டும். இஸ்லாம் நம்மிடம் பணம் மட்டும் கேட்கல, நம்முடைய நேரத்தையும் நம்முடைய திறமையையும் நம்முடைய அன்பையும் கேட்குது. 4வது, வயது ஒரு காரணம் அல்ல. நல்ல அமல்கள் நாளை செய்வேன் என்று தள்ளி போடக்கூடாது. உயிர் இருக்கும் வரை நமக்கான நன்மைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 5வது, மறுமையை மறக்கக்கூடாது. உலகம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் ஒரு நாள் நம்ம இதை விட்டு செல்ல வேண்டும். அபு அய்யூப் ரலியல்லாஹு அவங்க உலகத்தை விட்டு சென்றார்கள். ஆனால் அவர்களுடைய பெயர் இன்னும் நம்முடைய நாவுகளில் இருக்கிறது. அன்பான சொந்தங்களே,
ஒரு வீட்டுடைய கதவை திறந்தவர் வரலாற்று கதவை திறந்து விட்டார். அந்த வீட்டில் ஒரு காலத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கினாங்க. அந்த வீட்டின் உரிமையாளர் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த விருந்தோம்பல் அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அல்ல, அவருடைய ஈமானுடைய ஒரு வெளிப்பாடு. அதன் பிறகு போர்க்களங்கள் வந்தன, சோதனைகள் வந்தன, முதுமை வந்தது. ஆனால் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒருபோதும் பின்வாங்கவில்லை. இறுதியில் அவருடைய உடல் கான்ஸ்டான்டினோப்பிள் மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அவருடைய பெயர் முஸ்லிம்களின் இதயத்தில் உயிரோடு இருக்கிறது. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்துக்கொள்வோம். நம்முடைய வீட்டில் இஸ்லாத்திற்காக எவ்வளவு இடம் இருக்கிறது? நம்முடைய நேரத்தில் அல்லாஹ்வுக்காக எவ்வளவு நேரம் இருக்கிறது? நம்முடைய செல்வத்தில் ஏழைக்காக எவ்வளவு பங்கு இருக்கிறது? நம்முடைய இதயத்தில் மறுமைக்காக எவ்வளவு இடம் இருக்கிறது? அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை நம்மிடம் கேட்கும் கேள்விகள் இவை. அல்லாஹ் அவர்களை பொருத்தி கொள்வானாக. அவர்களின் ஈமானையும் அவர்களின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பையும் அவர்களின் தியாகத்தையும் அவர்களின் பணிவையும் நமக்கு வழங்குவானாக. நம் வீடுகளின் ஈமானின் வீடுகளாக மாற்றுவானாக. நம்முடைய வாழ்க்கையும் இஸ்லாத்திற்கு பயனுள்ளதாக நம் வாழ்க்கையாக மாற்றுவாயாக. நம்முடைய இறுதி நேரத்தை ஈமானுள்ளதாக ஆக்குவாயாக. நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எங்களையும் ஒன்று சேர்த்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த பயானை கேட்ட அனைவருக்கும் வாழ்க்கையிலும் அல்லாஹ் நன்மையை ஏற்படுத்துவானாக. நாம் கேட்டதை வெறும் வரலாறாக வைத்துக்கொள்ளாமல் வாழ்க்கை பாடமாக மாற்றி கொள்ளும் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். இந்த பயான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கு பகிர ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. இது போன்ற பயான்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வேறொரு அழகிய சஹாபாக்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.